Hello folks, welcome to Biostats. ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் வயலின் பிளாட் எப்படி வரைகிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக வயலின் பிளாட் என்பது காட்சி தரவுப்படுத்தலின் ஒரு நுட்பமாகும். இது பல்வேறு வகையான தரவுகளின் விநியோகம், பரவல் மற்றும் தரவுகளின் அடர்த்தியை பற்றிய ஒரு நுண்ணறிவை நமக்கு வழங்குது. இது பல வகையான தரவு தொகுப்புகள் அல்லது குழுக்களை ஒப்பிடுவதற்கு பயனுள்ளதாக இந்த வயலின் பிளாட் இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க டேட்டா பார்த்தோம்னா 10 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம், 5 குரூப்ஸ் எடுத்திருக்கோம். குரூப் மீன் இந்த இடத்துல சைட்னு வச்சுக்கலாம். ஸோ 10 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கோம். இது வந்து மைக்ரோப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவை வச்சு எப்படி பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு வயலின் பிளாட் வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுவது மற்றும் எப்படி ஒரு டேட்டா வந்து எடிட் பண்ணுவது அல்லது கஸ்டமைஸ் பண்ணுவது போன்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் அதற்கான வீடியோ நமது சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோவுக்கான லிங்க்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு டேட்டாவை இம்போர்ட் பண்ணுறதோ அல்லது எடிட் பண்ணுறதுலையோ சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த டேட்டா வந்து கொண்டு ஒரு வயலின் பிளாட் எப்படி வரைகிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ செலக்ட் ஆளுங்கிற பட்டனை செலக்ட் பண்ணி நம்ம எல்லா டேட்டாவும் தேர்வு செஞ்சுக்கலாம். அல்லது நமக்கு 3 அல்லது 2 தரவுகள் மட்டும் வேணும்னா குறிப்பிட்ட முறையில் கூட தேர்வு செஞ்சுக்கலாம். அதுக்காக இப்போ நான் இந்த லாஸ்ட் டேட்டா ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி நேவிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு எந்த டேட்டா வேணுமோ அதை மட்டுமே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ண டேட்டா வச்சு பிளாட் ஆப்ஷனில் பார் சார்ட் / பாக்ஸ் பிளாட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு மெனு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஆல்ரெடி பாக்ஸ் பிளாட் வரைஞ்சிருச்சு. இதில் பிளாட் டைப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி வயலின் பிளாட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயலின் பிளாட் வரைஞ்சி கொடுத்துரும். ஸோ இதுதான் வயலின் பிளாட்டு பாஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் வரைகிற மெத்தடு. இதில் உங்களுக்கு வந்து வேறு கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன் எதுவும் இல்லை, பட் ஒன்றே மட்டும்தான் இருக்குது. வயலின் பிளாட்டோட வித்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அல்லது டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று தான் ஆப்ஷன்ஸ். டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வயலின் பிளாட்டோட சைஸ் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வயலின் பிளாட்டோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டாக இங்கே 100 கொடுத்துருக்காங்க, நம்ம 100 வச்சுக்கலாம். ஸோ இதில் வேறு எந்த ஆப்ஷன்ஸ் அடிஷனல்லாம் கிடையாது. இப்போ இதனோட இன்டர்பிரட்டேஷன் பார்த்துடலாம். பொதுவாக ஒரு வயலின் பிளாட்டோட இன்டர்பிரட்டேஷன் எதுன்னா அந்த வயலின் பிளாட்டோட வடிவம் மற்றும் அகலத்தை வச்சு தான் ஒரு இன்டர்பிரட்டேஷன் குறிப்பிட முடியும். ஒரு தரவுகளோட விநியோகம், தரவுகளோட அடர்த்தி, தரவுகளோட பரவலை பொறுத்து தான் அந்த வயலின் பிளாட்டோட வடிவம், அகலம் போன்றவையெல்லாம் மாறும். பொதுவாக வடிவம் மற்றும் அகலம் என்பது ஒவ்வொரு புள்ளியிலும் உள்ள வயலின் பிளாட்டோட அகலம் அந்த மதிப்பில் உள்ள தரவின் அடர்த்தியை குறிக்கிறது. பரந்த வயலின் பிளாட் என்றால் அதிக தரவு புள்ளிகள் அந்த இடத்தில் குவிக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். ஸோ இப்போ இதனோட இன்டர்பிரட்டேஷன் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு குரூப் ஏ. பொதுவாக அது சராசரி டேட்டாவை பார்த்தீங்கன்னா 40 to 50 ரேஞ்சில் தான் அதில் சராசரி டேட்டா வந்து இருக்குது. இந்த இடத்துல தான் அதிகப்படியான தரவுகளும் குவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இதை வந்து குரூப் ஏ வந்து பரவலானது ஒப்பீட்டளவில் சமச்சீராக உள்ளதுன்னு கூறலாம். சிறு குறுகளுடன் பெரும்பாலான தரவுகள் குறைவான வெளிப்புறங்களுடன் சராசரியை சுற்றி குவிந்துள்ளன. அதாவது இந்த சராசரியை சுற்றி மட்டுமே பெரும்பாலான தரவுகள் குமிஞ்சிருக்கிறது. இது வந்து குரூப் ஏ. அடுத்து குரூப் பியில் வந்து சராசரி மதிப்பு பொதுவாக 55 முதல் 65 வரையிலான எண்ணிக்கையில் வந்து அதிகப்படியான தரவுகள், அதாவது சராசரி வந்து குவிக்கப்பட்டுள்ளது. மற்ற குழுக்களோட ஒப்பிடும் பொழுது பியில் வந்து அதிகப்படியான நுண்ணுயிரி மிகுதியாக காணப்படுகிறது. அடுத்து குரூப் சி. குரூப் சி விநியோகம் வந்து 2 சிகரங்களை கொண்ட இரு மாதிரியான வடிவத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த நுண்ணுயிரிகளின் குழுக்களில் 2 தனித்துவமான துணைக்குழுக்கள் அல்லது கொத்துகளாக இருக்கலாம் என்று பரிந்துரைக்கப்படுகிறது. பொதுவாக இது சராசரி மதிப்பு பார்த்தீங்கன்னா 45 முதல் 60 வரை கொண்டிருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா
குரூப் டி. குரூப் டியோட சராசரி மதிப்பு 25 முதல் 35 வரையில் இருக்கலாம். பொதுவாக டி வந்து மற்ற குழுக்களோட ஒப்பிடும் பொழுது குறைவான மாறுபாட்டையே கொண்டிருக்கிறது. அடுத்தது வந்து குரூப் இ. மற்ற குழுக்களோட ஒப்பிடும் பொழுது, அதாவது மற்ற குரூப்போட கம்பேர் பண்ணும் பொழுது குரூப் இ வந்து ஒப்பீட்டளவில் குறுகிய விநியோகத்தையே காட்டுகிறது. அதாவது குறைவான டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும்தான் கொண்டிருக்கிறது. வயலின் பிளாட் சற்று வளைந்து இது தரவு புள்ளியின் வரம்பின் கீழ் முனையில் குவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் பொதுவான ஒரு வயலின் பிளாட்டுக்கான விளக்கம். இதில் வந்து அதிகப்படியான நுண்ணுயிரி பரவல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா குரூப் பியில் தான் இருக்குது. ஸோ அதிகப்படியான மைக்ரோப்ஸ் வந்து ப்ரெசண்டாக இருக்கிறது குரூப் பியில். அதே சமயத்தில் குறைவான நுண்ணுயிரி, அதாவது லோயஸ்ட் மைக்ரோப்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கிறது குரூப் இயில். அப்புறம் இதில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு கிராஃபை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க்கும் இதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த வீடியோ பார்த்துடுங்க. ஓகே, இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேரில் ஒரு வயலின் பிளாட் வரைகிற மெத்தடு. உங்களுக்கு இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அல்லது யாருக்காவது உபயோகம் இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.